என்னம்மா லட்சுமி, கல்யாண பொண்ணு அந்த சந்தோஷத்தை முகத்திலேயே காணமே. ஆமா, சந்தோஷம்னு எழுதி நெத்தில ஒட்டிக்கிறேன். நீங்க சாவாசம் வந்து படிங்க. உங்களுக்கும் வேற வேலை இல்ல, எங்க அப்பாவுக்கும் வேற வேலை இல்ல. என்னங்க வேணுங்க? என்னங்க அது குழந்தை இப்படி கோவிச்சுக்கிட்டு போகுது? யாருக்கு தெரியும்? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டா இல்ல சட்டம் போய. அப்ப நான் வரேங்க. குமரன் தம்பி, வணக்கமா. பாப்பா வா, மகாராசன் உட்காருப்பா. முத்து, இவ்வளவு நாளா நீ ஒண்டி கட்ட, ராப்பகலா வயக்காதே கதின்னு கிடந்து பாடுபட்ட. இன்னுமே உன் உடம்பு லட்சுமிக்கு சொந்தம். நிலம்பலத்தை எல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு நம்ம குடும்பத்தை பாத்துக்கப்பா. எனக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் அதை பாத்துக்கலாம். லட்சுமி எங்க மாமா? மாடியில் இருக்காப்பா. ஏதோ கோபம், நீ போய் சமாதானப்படுத்து. என்ன பார்த்த உடனே கோபம் அதிகமாகும், சமாளிச்சுக்கிறேன். லட்சுமி, லட்சுமி, எங்கிருந்தாலும் வாழ். வாங்க வாங்க. என்ன லட்சுமி அவ்வளவு ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன புஸ்தகம் அது? இது வந்து புஸ்தகம். புஸ்தகம்னு தெரியுது. என்ன புஸ்தகம்? நிச்சய தாம்பூலம். எழுதியவர் இறைவன். இந்த புஸ்தகமா? இது நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். முதல் அத்தியாயம் உண்மையில் ஆசைன்னு போட்டிருந்தது. நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அடுத்த அத்தியாயம் ஒருதலை காதல்னு போட்டிருந்தது. சரி, இது நமக்கு ஒத்து வராதுன்னு ஓரமா எடுத்து வச்சிட்டீங்களாக்கோ? இல்ல, பிடிச்சவங்க படிக்கட்டுமேன்னு நான் புஸ்தகத்தை மூடி வச்சிட்டேன். ஆனா லட்சுமி, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனாலதான் நான் வந்தது கூட தெரியாம அவ்வளவு ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாதா? நான் 3வது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் நீங்க வந்தீங்க. கரெக்ட். எங்கிருந்தாலும் வாழ்க. என்ன சொல்றீங்க? 3வது அத்தியாயத்தை தான் சொல்றேன். லட்சுமி, நான் மேல வரும்போது நீ ரொம்ப கோபமா இருக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. பின்ன என்னங்க, நான் விரும்பினதை நான் கட்டிக்க கூடாதா? ஏன் கட்டிக்க கூடாது? அதானே ஆசையா நான் கட்டிக்கிறதுக்காக கடையில ஒரு சேலையை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அது தெரியாம எங்க அப்பா அவர் இஷ்டத்துக்கு ஒரு சேலையை வாங்கிட்டு வந்து கட்டிக்கங்கிறாரு. என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கோபம் வராம பின்ன என்னங்க செய்யும்? நீ கவலைப்படாத லட்சுமி. எந்த சேலையை நீ கட்டிக்கணும்னு விரும்பினியோ அதே சேலையை கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரத்தான் போறேன். அதுக்கு நானாச்சு. என்னம்மா அப்படி பாக்குறேன்? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த லெட்டர் படிச்சு பாரு. அன்புள்ள லட்சுமி, உன் வீட்டிலும் என் வீட்டிலும் பெரியவர்கள் எப்படி நிச்சயம் செய்தாலும் நீதான் என் மனைவி என்று நான் நிச்சயம் செய்து விட்டேன். எந்த கட்டத்திலும் உன்னை கண்கலங்க விட மாட்டேன். இது சத்தியம். இந்த இக்கட்டான நிலைமையில் முடிவு என்ன? அன்புள்ள கண்ணன். படிச்சியாமா? என் தம்பி கண்ணன் கடைசியா ஒரு வரி எழுதியிருக்கானே, இந்த இக்கட்டான நிலைமையில உன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகத்தாமா வந்திருக்கேன். தாலி கட்ட அவர் தயாரா இருக்கிறப்போ நான் கழுத்தை நீட்டாம இருப்பேனா? அவ்வளவுதானே. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, ஞாபக மறதியா கூட நடந்த விஷயங்களை மத்தவங்க கிட்ட சொல்லிடாதம்மா. நடக்கிறதெல்லாம் நன்மையாவே நடக்கும். என்னம்மா இது? தேங்க அழுகி இருக்கே. வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கே. அப்பனே முனீஸ்வரா, இது என்ன சோதனை? நல்ல நேரம் தாண்டதுக்குள்ள சீக்கிரம் படிச்சுடுறேன். பண்ணைக்காடு பெரியபண்ணியார் திருவாளர் பெரியசாமி பிள்ளை அவர்களின் மூத்த புத்திரன் செல்வன் முத்துவிற்கும், பண்ணைக்காடு சிறிய பண்ணையார் திருவாளர் சன்னச்சாமி பிள்ளை அவர்களின் செல்வி லட்சுமிக்கும் திருமணம் செய்து வைப்பதாய் செந்தில் ஆண்டவன் திருவருளை முன்னிட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இன்று பிரப வருஷம் தை மாதம் சுக்கிரபட்சத்தில் சுபயோக தினத்தில் இந்த லக்கண பத்திரிகை எழுதப்படுகிறது. பண்ணியாள் பெரிய பண்ணியார் கிட்ட கொடுத்து மாத்திக்குங்க. கொஞ்சம் இருக்கப்பா, வாங்கிக்காது. என்னடா, என்ன விஷயம்? எனக்கு தேவையான சில கேள்விகளை கேட்க போறேன். அதுக்கு திருப்தியான பதில் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கிக்க. என்ன கேள்வி கேட்க போற? சின்ன பண்ணையார் லட்சுமிக்கு சீதனமா என்னென்ன தரப்போறாருன்னு எனக்கு தெரியணும்.
தம்பி, இது என்ன ஒரு பெரிய விஷயமா? என் மகளுக்கு சீதனமா எவ்வளவோ கொடுக்க காத்திருக்கேன். இதுக்கு ஒரு கணக்கு இருக்குதா? அதானே அறிவு கட்டத்தனமா கேட்கறான் அந்த பையன். இருங்கப்பா, இது என் கல்யாண விஷயம். மாமா, எனக்கு திட்டவட்டமா தெரிஞ்சாகணும். உங்க பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா லட்சுமியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருக்கிறப்போ என்ன சொத்து வரும் ஏண்டா கணக்கு பாக்குற மடையா? எனக்கு எந்த சொத்து வேண்டாம். ஆனா எனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு நியாயமா சேர வேண்டியதெல்லாம் சேரணும்னு கேட்கிறேன். சின்ன பண்ணையாருக்கு ஒரே வாரிசு லட்சுமி. அவரோட சொத்து அத்தனை அவ பேருக்கு எழுதி வைப்பாரா? அது எனக்கு தெரிஞ்சாகணும். தம்பி முத்து, எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் என் வாரிசுக்கு இல்லாம வேற யாருக்குப்பா? பாதி சொத்து லட்சுமி பேருக்கு இப்பவே எழுதி வச்சிரேன். போதுமா? பாதி சொத்த லட்சுமிக்கு, மீதி யாருக்கு? இன்னொரு மக இருக்காளே லீலா, அவளுக்கு இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த பிரச்சனை இப்பவே எழுப்புனேன். இதுல என்னடா பிரச்சனை? இருக்கிற சொத்தை 2 மகளுக்கு பிரிச்சு எழுதி தரங்கிறாரு. சொத்துக்குரிய வாரிசா அவருக்கு இருக்கிறது ஒரே மகதான் நான் சொல்றேன். அது யாரு? லட்சுமி. அப்ப லீலா சட்டபூர்வமான சம்சாரத்துக்கு பிறந்தவ இல்ல. ஏன் கோவப்படுறீங்க? நான் உள்ளது தானே சொல்றேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னிய வலம் வந்து ஊரு உலகறிய நீங்க மாலையிட்ட ஒரே மனைவி லட்சுமியோட தாய். உங்க சொத்துக்கு சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஊரறியாம உலகறியாம உங்க அந்தப்புறத்து ஆசிராகி அறுத்தவ லீலாவுடைய தாய். முத்து, நீங்க சும்மா இருக்கப்பா. மஞ்சத்துக்கு வந்தவெல்லாம் மனைவி ஆயிட முடியாது. மஞ்ச கயிற்றுக்கு வந்தவதான் மனைவி. லீலாவை நீங்க வாஞ்சியோட வளர்க்கலாம், வாரிசா வளர்க்க முடியாது. அப்பா, உனக்கு கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அதை சொல்லிட்டு போடா. அதை விட்டுட்டு பெரியவங்க மரியாதை இல்லாம போக்கடாத்தனமாவா பேசுற? பேசாம இருங்கப்பா. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? முத்து, உனக்கு இன்னைக்கு என்னையா வந்தது? பெரியவங்கிற மரியாதை இல்லாம மனம் போறபடி பேசிட்டியப்பா. மனம் போனபடி போயிருந்தா நான் இப்படி எல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன். அது கண்ணனுக்கே தெரியும். அவனோட என்னமா வெட்டி பேச்சு? 4 பேருக்கு மத்தியில பெத்த அப்பனை அவமானப்பட வச்சுட்டானே. இனிமே அவன் என் பிள்ளை இல்ல, என் பிள்ளை இல்ல. என் சொத்து சொகம் சொந்தம் பந்தம் எதுலயும் அவனுக்கு உரிமை கிடையாது. உனக்கு சேர வேண்டிய உன் பாட்டு நல்ல 2 காணி இருக்குடா. அதை கட்டிட்டு மறுபடி நீ லட்சுமியை கட்டிக்க வேணாம். ஆனா அவளுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு மட்டும் நினைக்காத. தெரியுமே, நான் இல்லாட்டி என்ன? என் தம்பி இருக்கானே இந்த கண்ணன், இவனுக்கு லட்சுமியை கட்டி வைப்பீங்க. பெத்த தாப்ப சொல்ல வேதவாக்கா நினைக்க உத்தம புத்திரன் இவன் தானே. லட்சுமிக்கு என்ன வந்தது? அவ அப்பங்க வீச்ச கொட்ட தாண்ட மாட்டா, சரின்னு தலையாட்டுவா. தாராளமா கட்டி வைங்க. இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கட்டும். எனக்கு என்ன வந்தது? நான் வந்த வழியே போறேன். நீ என்னடா சொல்றது? நான் அப்படித்தான்டா செய்ய போறேன். சின்ன பண்ணையார் மகளை ஏன் மருமகளா ஏத்துக்கிறதாண்டா பேச்சு. அப்படியே நடந்து தீரும். நீ போ வெளியே. நான் ரோஷக்காரன் வரேன். அண்ணன், நீங்க சரிடா, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்ல போறேன். அதானே? நீ ஏன் லட்சுமியை கட்டிக்கடா. 2 பேரும் ஆனந்தமா இருக்கு, அமோகமா இருங்க. 16 பெத்து பெருவாழ்வு வாழுங்க. நீ என்னடா ஆசீர்வாதம் பண்றது? போடா வெளியே, போடா வெளியே. என்னங்க இது? ஏயா முத்து, என்ன நடந்துச்சு? ஏங்க இவன் பேச மாட்டேங்கிறா? நீங்களாவது சொல்லுங்களேன். என்னடி சொல்ற? இந்த பையன் நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? 4 பேருக்கு முன்னால என்ன தலைவலியை வச்சான். ஏயா முத்து, அவங்கிட்ட பேச்சு. போடா வெளியே, போடா வெளியே. முத்து, கோவில தேங்காய் அழகு இருந்துச்சு. அப்பவே நினைச்சேன் வீட்டுல இப்படி ஏதாவது நடக்கும். நினைச்சல்ல, நடந்து போச்சு. ஐயா, என்னங்க என்னங்க? லீலா, நீ எப்படி ஜப்பான் ஜூடோலாம் கத்துக்கிட்ட? ஜப்பான் ஜூடோவா? என்னடி வளர்ற? உனக்கு தெரியாதா? நேத்து நீ காலேஜுக்கு வரல, அதனாலதான் அப்படி கேக்குற. ஏன், என்ன நடந்தது? மீனா குமாரியே நம்ம லீலா கிளாஸ் ரூம்லயே புரட்டி எடுத்துட்டா. ஜூடோ ஸ்டைல் ஃபைட். ஐயோ பாவம், அந்த மீனா குமாரி வாயில்லாத பூச்சி. அவளை ஏண்டி அடிச்ச? ஏ ராணி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். வீண் பம்புக்கும் போக மாட்டேன், பந்த அம்பையும் விட மாட்டேன். தட் இஸ் மை கேரக்டர். என்னம்மா லட்சுமி, பெரிய பண்ண வீட்டுல சாமி படையலுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்கம்மா. நேரத்துல போவானா? வாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. வா. லீலா, அடா கண்ணு, இந்த வாரம் வருவேன்னு தெரியும். இன்னைக்கு தான் வர்றேன்னு ஒரு கடுதாசி அப்பாவுக்கு எழுதப்படாதா கண்ணு? அதான் சஸ்பென்ஸ். லட்சுமி, உன்னை பார்த்து 4 வருஷம் ஆச்சுல. எங்கம்மா, இந்த வருஷம் வர்றேன் அடுத்த வருஷம் வர்றேன்னு சொல்லி 4 வருஷமா லீவுக்கு வரல. பணம் தேவைப்படும் போதெல்லாம் அப்பா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் பட்டணத்தை விட்டு பட்டிக்காடு பக்கமே வரதுக்கு பிடிக்கலையே. அதெல்லாம் இல்ல லட்சுமி, இந்த வாட்டி 2 மாசம் லீவையும் இங்கதான் கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ண போறேன். இல்லாட்டி நான் விடுவேனா? நம்ம லட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுமா. வெரி குட். யார் மாப்பிள்ளை? பெரிய பண்ணையார் பையன் தான். அடடே, நேரமாச்சே. லட்சுமி வாமா, நம்ம போயிட்டு வந்துடலாம். எங்கப்பா?
பெரிய பண்ண வீட்டுல இன்னைக்கு சாமிக்கு படையல் போடுறாங்கம்மா. நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். 1 மினிட், நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. ஐயோ வேண்டாமா, நீ இங்கே இரு. லட்சுமியோட நிச்சயதார்த்தத்து அன்னைக்கு உன்னை வச்சு பெரிய விவகாரமே வந்துருச்சு. என்ன வச்சு விவகாரமா? என்னப்பா? அதுதான் சர்ச்சை பண்ணுச்சு. வாமா லட்சுமி, வா வா வா. லீலாம்மா, ஹாய் மங்களம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இப்படி உட்காரு. என்னங்கம்மா? லக்ஷ்மியோட நிச்சயதார்த்த அன்னைக்கு என்ன பத்தி ஏதோ விவகாரம் நடந்ததா சொன்னாங்களே, என்ன அது? அதுங்களா, அது வந்துங்க. சொல்லு மங்களம். நான் சொன்னேன்னு நீங்க உங்க ஐயா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லல, சொல்லு. முத்து இருக்காங்கல்ல, அவங்க லட்சுமி அம்மாவுக்கு உங்க ஐயாவுடைய முழு சொத்தை எழுதி வச்சாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேனாரு. அதோட லீலா முறையா பிறந்த பொண்ணு இல்ல அப்படின்னு உங்களையும் உங்க அம்மாவையும் அத்தனை பேருக்கு மத்தியில தரக்குறைவா பேசிட்டாரு. பெரிய பண்ணையாருக்கு கோவம் வந்துடுச்சு. போடா வெளியேன்னு முத்து விரட்டிட்டாரு. ஓஹோ, சரி சரி, நான் குளிக்கிறதுக்கு நீ வெந்நீர் எடுத்து வை. சரிங்கம்மா. என்னடி ஒரு தட்டு நிறைய பலகாரத்தை ஓசப்படாம எடுத்துட்டு போறீங்களே, யாருக்கு? நான் சுவாமி படைச்சது 4 வீட்டுக்கு கொடுக்க வேண்டாமா? நம்ம மணிக்கார வீட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டு போறேன். அதான் நான் பார்த்தேன். எங்க எங்க அண்ணனுக்கு தெரியாம முத்துவுக்கு தான் எடுத்துட்டு போறீங்களோன்னு நினைச்சேன். நான் ஏமா அந்த காரியத்தை செய்ய போறேன்? அப்பம் பேச்ச கேட்காத புள்ள சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டா என்ன? நான் மணிக்கார வீட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டு போறேன். அப்பா நல்லவே, அண்ணி மணிக்கார வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எப்படியாவது முத்துக்கு பலகாரத்தை கொடுத்துக்கணும். முத்து, அம்மா. கண்ணுல என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, அடுப்பு ஊதிக்கிட்டு இருந்தேன், கறி விழுந்துருச்சு. உனக்கு ஏண்டா இந்த கஷ்டம்? இப்ப எப்படி பாருக்கு? பரவாயில்லம்மா, நல்லா ஆயிடுச்சு. உங்க கைப்பட்ட உடனே எல்லாம் சரியா போச்சு. முத்து, ஏற பிடிப்பா ஆம்பளை, பானை பிடிப்பா பொம்பளைன்னு சொல்லுவாங்க. இப்படி இடுப்புடிய அடுப்பு ஊதிக்கிட்டு இருக்கியே, உன்னை பார்த்து அந்த அடுப்பு எரியுதோ இல்லையோ, என் வயிறு எரியுதப்பா. ஆயும் அப்பனும் அரண்மனை மாதிரி வீடும் இருக்கிறப்போ வாய கட்டி வயிற்ற கட்டி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா ஐயா? அது என்னமா தட்டல? உன் அருமை தம்பிக்கு கல்யாணம் நடக்க போதே, அதுக்காக நம்ம குலதெய்வத்துக்கு நேந்துகிட்ட படைச்ச பலகாரம் பாயுது. வாப்பா உட்கார். கையெல்லாம் கரியா இருக்குமா? இருங்க, கை கழுவிட்டு வந்துடுறேன். புருஷன் கோவக்காரன், பிறந்த புள்ள ரோஷக்காரன், 2 ஆட்டுல ஊட்டினா குட்டியா நடுப்புற நான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். இது இவனுக்கு எங்க தெரிய போகுது? உட்காரப்பா. இவ்வளவு எனக்காமா? இந்த ஐயா ரொம்ப நல்லா இருக்குமா? ஏப்பா, உங்க ஐயா குணம்தான் உனக்கு நல்லா தெரியுமே. சட்டி சுட்டாலும் கையை விட மாட்டாரு. நீயாச்சும் கொஞ்சம் படிஞ்சு போயிருக்க கூடாதா? அம்மா, என் மேலையும் தவறு இல்லை, அப்பா மேலையும் தவறு இல்லை. எல்லாத்துக்கும் அந்த லட்சுமி தான் காரணம். அந்த பொண்ணு என்னடா பண்ணிச்சு? அம்மா, நான் இந்த லட்சுமியை சொல்ல, மகாலட்சுமியை சொன்னேன். பணம் சொந்தம்னு வர்ற பொண்ணு சொத்தோட வரணும்னு கேட்டேன். அதுல என்னம்மா தப்பு? என்னமோப்பா, நீ கிழக்கே பாக்குற, உங்க ஐயா மேற்கே பாக்குறாரு. நான் எப்படா விடிய போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, எப்ப வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தெரியும், அப்ப நான் வரேன். அது வரைக்கும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியுமாப்பா? இப்பவே யாருக்கும் தெரியாம வந்திருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா. நீ நிம்மதியா போயிட்டு வா. சரி. போயிட்டு வர ஐயா. அப்பாடா, குனியவும் முடியல, நிமிரவும் முடியல. நல்லா சாப்பிட்டேன்.
ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பசி. நீ பசியால தவிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதானப்ப நான் பலகாரத்தோட வந்திருக்கேன். பலகாரமா? ஆமாய்யா, உங்க ஆயப்பனுக்கு தெரிஞ்சதே என்ன வாயில வந்து விட திட்டுவாங்க. வந்து சாப்பிடியா? அதுக்குள்ள பலகாரம் சாப்பிடலாம், பல நேரம் சாப்பிட முடியுமா? பசி எடுக்க நேரம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். உட்கார்ந்து சாப்பிடுயா. சாப்பிடுயா. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதை முடிச்சிடறேன்.